வைராக்கியமானவராக இருக்கலாம் மகாதேவா. ஆனால் நான் கார்த்திகேயனின் தாய். அவன் பிறந்த பையன் முழுமையடைய வேண்டும் என்பதற்காக அவனை விட்டு விலகி இருக்கிறேன். ஆனால் அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டேன். என் புதல்வனுக்கு ஏதும் நேர விட மாட்டேன். நீ எங்களுடைய எதிர்பார்ப்புகளை முடிவுக்கு கொண்டு வந்து அளவில்லா ஆனந்தத்தை தந்திருக்கிறாய். என்ன நினைத்தாய்? கார்த்திகை லோகத்திலேயே மறைந்திருக்கலாம் என்றா? எத்தனை நாட்கள் என்றாவது ஒரு நாள் வெளியே வந்தாக வேண்டுமல்லவா? இதுவரை தாங்கள் யார் என்று நான் அறியேன். என்னுடைய தாயிற்காக நான் இங்கு மயில் தொகை எடுக்க வந்தேன். நான் உன் உயிரை எடுப்பதற்கு வந்தேன். இங்கு வந்துவிடும் புதல்வா. இங்கு எவரும் உனக்கு எந்த தீங்கும் இழைக்க இயலாது. சென்று விடு பாலகா, உனது தாயார் உன்னை அழைக்கிறார். இந்த பெண்களுடனேயே இருந்து பெண்ணாகி விட்டாயா? அப்படியெனில் உன் உயிரை காப்பதற்கு ஒரு பெண்ணைப் போல ஓடு. ஆனால் உன்னிடமிருந்து நான் தப்பித்து ஓடுவதற்கு நான் உன்னை கண்டு பயம் கொண்டிருக்க வேண்டும். இந்த கார்த்திகேயன் பயந்து நடுங்குபவன் அல்ல. பெண்களை அபலையாக எண்ணம் கொண்டுள்ள நீங்களே பலகீனமானவர்கள். ஒரு சிறுவனை பிடிப்பதற்காக வேடம் மாறி வந்துள்ளீர்கள். ஆனால் ஒன்றை நினைவில் கொள், எனக்கோ என்னுடைய தாயாருக்கோ ஏதேனும் நிகழ்ந்தால் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுமோ என்னவோ? நான் நிச்சயமாக தங்கள் அனைவரின் பிராணனையும் எடுத்து விடுவேன். உரையாடுவதற்கு நன்றாகவே கற்பித்துள்ளார்கள் இந்த கார்த்திகை தேவிகள். பாலகனை பரிசோதித்து பார்க்கலாமா? சேவகர்களே, இவன் யுத்தம் புரிவதில் திறமை என்னவென்று பார்ப்போம். பலசாலிதான். ஆனால் நம்முடைய யுத்த வழிமுறைகளில் வீழ்த்துவதற்கு இவனுக்கு திறமை இருக்கிறதா? பார்க்கலாம். உன் விளையாட்டு முடிந்தது பாலகா. இப்பொழுது நீ இறக்கப் போவது உறுதி. பல வருடங்களுக்கு முன்பு எவரை காத்தேனோ அவரை நான் இன்றும் காப்பேன். நானும் காப்பேன். பின்னால் வா கார்த்திகேயா. தாங்கள் யார்? தங்களை நான் பார்த்ததில்லையே. இங்கு எதற்காக என்னை காக்க வந்தீர்கள்? இவர்கள் திடீரென்று என்னை ஏன் தாக்குகிறார்கள்? இது கேள்வி கேட்பதற்கான காலம் அல்ல குமரா. இவ்வரக்கர்களுக்கு பாடம் புகட்டும் நேரம். தாங்கள் தங்களை காத்துக் கொள்ளுங்கள். தங்கள் தாயாரிடம் சென்று விடுங்கள். இங்க வந்து விடு கார்த்திகேயா. இது உன் தாயின் கட்டளை. மன்னிக்க வேண்டும் தாயே. தங்கள் கட்டளையை மீறியதற்கான தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னை உதாசீனப்படுத்தியவரை விட்டு ஓடுவது உசிதம் அல்ல. அது மட்டுமல்ல, என்னை காக்க வந்த வீரர்கள் யார் என்றும் நான் அறியேன்.
என்னுடைய யுத்தத்தில் அவர்களை தனியே விட்டு பின்வாங்குவது ஒரு வீரனுக்கு அழகல்ல. ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள்? தாங்கள் யுத்தம் செய்யும் காலம் இன்னும் வரவில்லை. தாங்கள் இன்னும் முழு பலம் பெறவில்லை. தாங்கள் தானே உரையாடுவதற்கு இது நேரமில்லை என்று கூறினீர்கள். அந்த அரக்கர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். நாம் மூவரும் ஒன்றிணைந்தால் அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டலாம். ஆனால் குமரா, நான் அனுமதி கேட்கவில்லை, முடிவை கூறினேன். இவன்தான் அன்று 6 துண்டுகளாக பிளவுண்டவன். ஆனால் இன்று 6 சக்திகளின் பலமும் இவனிடம் உள்ளது. 1 அல்லது 6 அனைத்தையும் நான் முடித்து விடுவேன். பார்க்கலாம், என் காலனின் கதையை நான் முடிப்பதை யாராலும் தடுக்க இயலாது. உனது மரணத்தை எதிர்கொள்ள தயாராகிக் கொள் பாலகா. தாரகாசுரனின் சக்தியை முறியடிக்கும் துணிச்சல் எவரிடம் உள்ளது? இவர்கள் இருவரையும் முடித்து விடுங்கள்.
படையை வரவழைக்க வேண்டும். நாம் திரும்ப வேண்டும் என்று தங்களை கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் இன்றைய நாள் நம்முடையது அல்ல என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். வாணிசும்பா, சக்கரம் நிர்ணயித்தபடி நடந்து கொண்டிருக்கிறது மகாதேவா. மகாகாளி எப்பொழுது தாக்குதல் நடத்த துவங்கிவிட்டாளோ அதன் பின்பு காலச்சக்கரத்தை மீறி எவரால் செல்ல இயலும். இதுவே தாரகாசுரனின் அழிவிற்கான ஆரம்பமாகும். கார்த்திகேயா, செல்ல வேண்டாம் என்று நான் கூறியிருந்தேன் அல்லவா? பின் எதற்காக வந்தாய்? உனக்கு ஏதேனும் ஆகி இருந்தால் நான் கோரியதை ஏன் கேட்கவில்லை? மயில் தொகை எடுப்பதற்காக உன் உயிரை பணயம் வைப்பாயா? இதற்காகத்தான் என்னை கார்த்திகை லோகத்தை விட்டு வெளியே வர அனுமதிக்கவில்லையா? என் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அறிந்துள்ளீர்கள், அப்படித்தானே? அவர்கள் ஏன் வருடக்கணக்கில் எனக்காக காத்திருந்தார்கள்? ஏன் எனது உயிரை எடுக்க துடிக்கிறார்கள்? அதோடு யார் இந்த தேவி? இந்த ரூபத்தில் என்னை காப்பதற்கு வந்துள்ளார்கள். எனக்கு எதிரான தாக்குதலை அவர் தாங்கிக் கொண்டார். பதில் கூறுங்கள். தாங்கள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் யார்? நான் தான் பார்வதி, மகாதேவரின் மனைவி. உன்னை காக்கவே நான் இங்கு வந்தேன். ஏனென்றால் குழந்தைக்கு ஒரு ஆபத்து என்றால் தாய் ஓடோடி வந்து விடுவாள். ஆம் மகனே, நான் தான் உன்னுடைய தாய். இவர் இந்த பார்வதி தேவி என்ன கூறுகிறார்? இது எப்படி சாத்தியமாகும்? தாங்கள் தானே என்னுடைய தாய். உண்மையை கூறுங்கள் தாயே. நான் இப்பொழுது கூறப்போவது உண்மை. உன்னை நான் வளர்த்தவள்தான். உனக்கு உயிர் கொடுத்தவள் இந்த பார்வதி தாய்தான்.
வருடங்களுக்கு முன்பு கங்கை நதியினில் எங்களுக்கு நீ கிடைத்தாய். 6 பாகங்களாக இருந்தாய். வா மகனே, என் அருகில் வா. இந்த நொடிக்காகத்தான் இத்தனை வருடங்கள் காத்திருந்தேன். என் அருகில் வந்து உன் தாய்க்கான உரிமையை தா. என்னை மன்னியுங்கள் பார்வதி தேவி. எனது தாய் குறித்த உண்மையை நான் இன்று அறிந்து கொண்டேன். ஆனால் என்னை பற்றிய உண்மையையும் தாங்கள் இன்று அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தாயார்கள் உண்மையை ஏன் மறைத்தார்கள் என்பதை நான் அறியேன். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இதுவரை நான் இவர்களையே என்னுடைய தாயாக நினைத்துக் கொண்டிருந்தேன். இவர்களின் அன்பு கலங்கமற்றது. இவர்களோடு நான் பாதுகாப்பாக இருந்தேன். ஒரு குழந்தையை பொறுத்தவரையில் அது எவர் மடியில் விளையாடியதோ அவரே தாய் என்ற எண்ணம் கொள்ளும். எவரது மடியில் நிம்மதியாக கண் மூடி உறங்கியதோ, எவரால் வளர்க்கப்பட்டதோ அவரே தாயாவார். ஒரு குழந்தை பார்வையால் அல்ல, தன்னுடைய மனதாலே தன் தாய் யார் என்பதை அறியும் திறன் கொண்டது. என்னுடைய மனதை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே இவர்கள்தான் என்னுடைய தாய் ஆவார்கள். தாங்கள் என் தாய் என்றால் இதுவரை எங்கிருந்தீர்கள்? இத்தனை வருடங்களுக்கு பிறகு திடீரென்று உரிமை கொண்டாட வந்துள்ளீர்கள். ஒரு குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் எங்கிருந்தீர்கள்? கடமையை செய்யாமல் உரிமையை எதிர்பார்க்க முடியாது பார்வதி தேவி. என்னை மன்னிக்க வேண்டும். இத்தனை வருடத்தில் ஒரு நாள் கூட என்னை காண வராத ஒருவரை எப்படி என்னுடைய தாய் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த கார்த்திகை பெண்களுக்கு நான் வரமாட்டேன் என்று வாக்களித்திருந்தேன். நான் இங்கு வந்திருந்தால் இவர்கள் அனைவரையும் நீ தாயாக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாய். உன் பிறப்பு முதல் இவர்கள் காத்தவர்களாயிற்றே. என் சுயநலத்திற்காக நான் எவ்வாறு இவர்களது தாய்மையை பறித்துவிட முடியும்? ஆனால் இன்று அதைத்தானே செய்கிறீர்கள். இத்தனை வருடங்களாக இவர்கள்தான் என்னை வளர்த்தார்கள். இன்று அந்த தாய்மையை பறித்துச் செல்ல வந்துவிட்டீர்களா? தங்களுக்கு என் மீது உரிமை இருக்கலாம், ஆனால் என்னுடைய தாயை நான் துன்பப்படுத்த மாட்டேன். உன் மனநிலையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. என் நம்பிக்கையின்படியே என் முடிவுகளை நான் எடுத்தேன். அதுபோல் உன் நம்பிக்கையின்படி நீயும் உன் முடிவுகளை எடுக்கலாம்.
என்னை உன் தாயாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனால் காலம் வந்துவிட்டது கார்த்திகேயா. நீ கைலாயம் வந்து உன் தந்தையை சந்திக்க வேண்டும். அவர் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள். பார்வதி தேவியார் கூறுவது அனைத்தும் உண்மை. இது நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று. நீ செல்லும் காலம் வந்துவிட்டது.